வணக்கம். இங்கே பாருங்கள், விவசாயம் சொல்கிறீங்கல்ல, விவசாயத்தில் பல பேர் வந்து நெல் பயிர் சாகுபடி பண்ணி அதான் நஞ்ச நிலம்னு சொல்லுவாங்க. அது வந்து மானாவாரிலாம் பண்ண முடியாது. நஞ்ச நிலம்னா தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும், அதான் நஞ்ச நிலம். புஞ்சன்றது தான் மானாவாரின்னு சொல்லுவாங்க, ட்ரை லேண்டுன்றது. நீங்கள் கவர்மெண்ட் கொடுத்ததுல பார்த்தீங்கன்னா ட்ரை லேண்டு, வெட் லேண்டு சொல்லுவாங்க. ட்ரை லேண்ட்னா மானாவாரி தான் பண்ண முடியும். வேர்க்கடலை, எள், உளுந்து இந்த மாதிரி தான் சாகுபடி பண்ண முடியும். ஆனால் வந்து வெட்லேண்டில் மட்டும் தான் நெல் சாகுபடி பண்ண முடியும். நெல்லுனா சோறுனா சும்மா இல்லை, மனுஷனோட உயிர். அதை பண்ணுறோன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், நம்ம வயசான ஒருத்தர் பாருங்கள், இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறாரு பாருங்கள். அண்டை வெட்டுறாரு பாருங்கள். அண்டை தெரியுங்களா உங்களுக்கு? நிறைய பேருக்கு தெரியாது. விவசாய குடும்பத்துலேருந்து வெளியே போயிருப்பாங்க நிறைய பேர். கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க. நிறைய பேர் வெளியே போயிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸரு, ப்ரைவேட்டில் ஐடி கம்பெனி அந்த மாதிரிலாம் போய்ட்டுருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரோட பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க அப்பாங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க பாருங்கள். பிள்ளைங்க நல்லா வாழன்றதுக்கு அப்பா அவங்க கஷ்டப்படுறத பாருங்கள். அண்டை வெட்டுறாரு பாருங்களா. இதுதான் அண்டைங்க. அண்டைன்னு சொன்னால் என்ன தெரியுங்களா? இதோட தலை முடி வந்து பிடரி மயிராக வரக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி அது முனையை, இந்த புல்லோட முனையை வந்து கழித்து உள்ளே தூக்கி மேலே போட்டால் தான் உள்ளே இருக்க பயிரை காப்பாற்ற முடியும், நடுநடுதை. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க விவசாயம். இதாங்க விவசாயம். பார்த்துங்க, இவரோட தம்பியை நான் காட்டுறேன். இவர் அண்ணன் இங்கே வெட்டின்னு இருக்காரு. இங்கே பாருங்கள், அங்கே பாரு டிராக்டர் ஓட்டின்னு இருக்காங்க, அங்கே நிற்கிறாங்க. இவரோட சம்சாரம் அவங்க. பார்த்துங்க, ஃபுல்லாக பார்த்துங்க தண்ணி. இது மழை பெஞ்சதுனால விவசாயம் பண்ணுறாரு. இப்போது மழையே, இந்த மழை பெய்யலைன்னு வச்சுக்க, எல்லாம் சொல்கிறான் மழை பெஞ்சு நாடு ஆயிடுச்சு, சென்னை ஆயிடுச்சுன்ட்டு. வெங்காயத்தை அழிச்சுது. மழை பெய்யலைன்னா விவசாயமே போச்சு, சோறு போச்சு, அரிசி போச்சு, எல்லாம் போச்சு. அதுதான் வாழ்க்கை, சரிங்களா? மழை பெஞ்சு எதையும் அழிக்காது. எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் போய் வாழ்ந்துட்டு உட்காந்துட்டு இருந்தால் மட்டும் வாழ்ந்துட முடியாது. இவங்கெல்லாம் கொடுக்குற ஒவ்வொரு நெல் மணியும் ஒவ்வொரு சோறும் தான் நாட்டை ஆளுது, தெரிஞ்சுங்க முதல்ல, சரிங்களா? ரைட்டு. நான் திரும்ப இவரோட தம்பியை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், டிராக்டர் ஓட்டு வர்றாரு. அவரும் ஒரு பெரியவர் தான். அது பாருங்கள் என்ன மாதிரி பண்ணுறாரு. அந்த டிராக்டர் ஓட்டுறது மட்டும் இல்லை, அவர் பாருங்கள் என்ன மாதிரி பண்ணுறாரு. இந்த ஷார்ட்கட்லலாம் அவர் பண்ண முடியாது, எப்பேற்பட்ட டிரைவராலையும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த மண்ணை வந்து பண்படுத்தணும், லெவல் பண்ணணும். அப்போ தான் வந்து நெல் பயிர் நட்டோன்னா அந்த நெல் பயிரில் வந்து பாசனம் வந்து கரெக்டாக இருக்கணும். பாசனம் தண்ணி பாசனம் சமநிலையில் அடையணும். சமநிலையில் அடையிறதுக்காக என்ன பண்ணுறாரு பாருங்கள். அவரும் வந்து இந்த மண்ணை பண்படுத்துகிறாரு, சரிங்களா? இங்கே பாருங்கள், அங்கே அண்டை வெட்டினார் இல்லைங்களா, அவரோட இவங்க தான் சம்சாரம். நல்லா பார்த்துங்க, பார்க்குறாங்க எல்லாம் நான் கரெக்டாக நடுறாங்களா, கரெக்டாக உழுறாங்களா, கரெக்டாக அண்டை வெட்டுறாங்களா. நம்ம என்னம்மா பண்ணுறோம் இதை? இது என்ன பண்ணுறோம் இதை? டப்பா தானே? எப்படிமா நாற்று ஆள் வச்சு நடுவீங்களா? நீங்களே விரைப்பாடுன்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் வந்து விரைப்பாங்க. இப்போ அது வந்து எப்படி முளைக்க வச்சு பண்ணுவீங்களா? முளைக்காம எத்தனை நாள் பண்ணுவீங்க? பார்த்துங்க, நாளைக்கு 9 மணிக்கு விடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மண்ணை பண்படுத்துகிறாங்க. சோறு ஒவ்வொருத்தரும் சாப்பிட்ற சோறுங்க இது. இங்கே பாருங்க, இவங்க 2 பேரும் விவசாயிங்க. இவர் வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா என்ன நெல் விட்டால் இந்த போகத்துக்கு என்ன பசலி சொல்லுவாங்க, இந்த போகத்துக்கு என்ன அறுவடை பண்ணலாம், என்ன நாற்று விடலான்னு சொல்லுவார். என்ன பண்ண போகிறாங்கன்றதை இவர் சொல்லுவார். மேனேஜ்மெண்ட் பண்ணுறாருங்க இவர். பாருங்கள், இவர் பார்த்தீங்கன்னா இந்த சொத்தோட உரிமையாளர். அங்கே காட்டின பார்த்தீங்களா முன்னாடி ஒருத்தர் பெரியவர், அவரோட தம்பி. அவரோட தம்பி இவர்கிட்ட நம்ம அப்புறம் போகலாம். இங்கே பாருங்கள், முதல்ல இவர் சொல்லார். இங்கே பாருங்க, ஹலோ, இங்கே பாருங்க சார், இங்கே என்ன பண்ணுறாங்க அதை மட்டும் சொல்ல முடியல உங்களால்? என்ன விதை வரைக்கும் போகிறாங்க? 51. இது ஏன் இந்த மாதிரி நெல் விதைக்கிறாங்க? நாற்று விட்டு தான் நடுவாங்க எல்லோரும். செலவு அதிகமாகுது. செலவு ஏக்கராக்கு எவ்வளோ செலவாகும்? நடுவுக்கு 6000 ரூபாய் ஆகும். மொத்தத்தில் டோட்டலாக ஏக்கருக்கு என்ன ஆகும்? அது எவ்வளோ தாங்க சொல்ல முடியாது, பார்த்தா தெரியாது.
அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்களேன். மேக்ஸிமம் டிராக்டர் ஓட்டி முடிக்கிறதோட 15,000 ரூபாய் ஆகிடும். 15,000 ஒரு ஏக்கருக்கு. இப்போ இந்த நாற்று நெல் ஊறுறதுனால நெல் ஊறதுனால ஒரு 6,000 ரூபாய் கம்மியாகிடும். அதான் இங்கே பாருங்கள் ஒரு சொல்கிறாரு, நெல் ஊறுறதுனால நெல் வந்து நாற்று முளைக்க வச்சு இது வந்து நெல் நேரடியாகவே வரப்பாடு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது வரப்பாடு இல்லாமல் வந்து ஒரு டப்பா ரோலர் மாதிரி இருக்குது, அது உள்ளே கொட்டிட்டு நெல்லை முளைக்க வச்சு அதில் போட்டாங்கன்னா 6,000 ரூபா கம்மி ஆகுன்றாங்க ஏக்கருக்கு. சுமார் இதில் ஒரு 5 ஏக்கரா விவசாயம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா மிச்சம் ஆகுன்னு சொல்கிறாங்க. இது மொத்தத்தில் அறுவடை பண்ணால் எவ்வளோங்க கிடைக்கும்? விளைஞ்சாதான் இதோட போட்ட முதல்ல எடுக்க முடியும். என்னை பார்த்து சொல்லுங்களேன், கொஞ்சம் விளைஞ்சாதான் போட்ட முதல்ல எடுக்க முடியும். அதை நீங்கள் சொல்லுங்களேன். இல்லைனா அதுவும் எடுக்க முடியாது. ஏரி இங்கே பாருங்கள், இது மழை காலத்து பயிருங்களாம். ஏரி ரொம்பி வந்தால் அதுவும் போச்சுன்றார் இந்த விவசாயி. சரிங்களா? இங்கே பாருங்கள், நிலத்தோட உரிமையாளர்கிட்ட போகிறோம் நம்ம. இங்கே பாருங்கள், அவர் நம்ம அந்த கார்னரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அவரோட தம்பி அவர் அண்ணன், இவர் தம்பி. இவரும் பாருங்கள் அண்டை வெட்டிகிட்டு இருக்காரு. இவரோட வயசுக்கு பாருங்கள். இவரோட பிள்ளைங்க நல்லா வாழணும், நல்லா படிக்கணும். இவரோட பிள்ளைய வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்காரு. பொண்ணு வந்து இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து 10th எழுத போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹலோ சார், ஒரு நிமிஷம். சார்னு மரியாதையாக உங்களையும் கூப்பிட்றோம். விவசாயிகளே சார்னு கூப்பிடணும். ஐயான்னு கூப்பிட்றதா சார். உங்களை ஐயான்னு கூப்பிடாம சார்னு அந்த மரியாதையை கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு ஆக மொத்தம் 2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை என்ன பண்ணுறாரு? இன்ஜினியரிங் படிக்கிறாரு. இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க? ஒரு 2 பொண்ணுங்களா அவருக்கு? 2 பொண்ணு, ஒரு பொண்ணு 10வது படிக்குது, ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. உங்களோட கனவு என்னன்னு சொல்லுங்களேன். இந்த விவசாயியாக இருக்கீங்க, உங்களோட கனவு என்னன்னு சொல்லுங்களேன். ஏதாவது இருக்கு இல்லையா கனவு? விவசாயத்தில் என்ன சாதிக்கணுமா, இல்லை பிள்ளைங்களை சாதிக்க வைக்கணுமா? என்ன சாதிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்கள? சொல்லுங்களேன். இங்கே பாருங்களேன், உங்கள் பிள்ளைங்களை என்ன சாதிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க? விவசாயத்தில் சாதிக்க முடியாது தான். உங்களோட கனவு ஏதாவது ஒன்று இருக்கு இல்லையா? உங்கள் பிள்ளைங்களை ஏதாவது சாதிக்க வைக்கணும் இல்லையா? அதிகாரி ஆக்கணும், இல்லை கலெக்டர் ஆக்கணும், இல்லை IPS ஆஃபீஸர் ஆக்கணும், இல்லை இந்த நாட்டு ஆளணும், சிஎம் ஆக்கணும்னு கூட நினைக்கலாம், மந்திரி ஆக்கணும்னு நினைக்கலாம் இல்லையா? ஏதோ ஒரு கனவு காணணும் இல்லையா? கனவுன்னு ஒன்று இருக்குது இல்லையா மனுஷனுக்கு? உங்களுக்கு என்ன இருக்குது? எதுவும் இல்லையா? இங்கே பாருங்க, சாதாரண ஒரு விவசாயி பிள்ளைங்களை படிக்க வச்சு ஒரு பிள்ளைய இன்ஜினியர் ஆக்கிட்டாரு. ஒரு பொண்ணு வந்து 10th படிக்குது, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்த 2 பிள்ளைங்களை வந்து சாதிக்க வச்சு அவங்களா சாதிக்கிட்டோம் அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, இதாங்க விவசாயியோட நிலமை. நம்ம தின்றோம் இல்லையா சோறு தாங்க உண்மையான வார்த்தை. சாப்பாடு கிடையாது. சாப்பாடுன்னா சாவு பாடுன்னு அர்த்தம். ஒருத்தன் எவன் சாவறானோ அவனுக்காக பாடுபடுறது தான் சாப்பாடுன்னு அர்த்தம். சோறு, நெல்மணி சோறு, கோதுமை சோறு அப்படின்னு சொல்கிற சோறு தாங்க உண்மையான வார்த்தை. எல்லோரும் பாருங்கள் எப்படி பண்ணுறாரு பாருங்கள். தயவுசெய்து எல்லா விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. எல்லாருமே உண்மையாக வாழுங்கன்றேன். உண்மையான வாழ்கிற வாழ்க்கை மட்டுமே இந்த விவசாயியோட வாழ்க்கை. அதனால் உண்மையாக வாழுங்க. அவங்கவுங்க அப்பா அம்மாவை ஏமாத்தாதீங்க தயவுசெய்து. அவங்க அப்பா அம்மாவோட கனவுகளை நிறைவேற்றுங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு அப்பா அம்மாவும் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதுதாங்க இங்கே பாருங்கள், அவரும் ஒரு விவசாயி, டிராக்டர் ஓட்டுற வரும். ஏன்னா இன்னொருத்தருக்கு வந்து உதவி பண்ணுறாரு. அது மெயின்டெனன்ஸ் தான், டீசல் சார்ஜ் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. சிட்டிக்குள்ளே வண்டி வாடகை வாங்குற மாதிரிலாம் யாரும் வாங்குறது இல்லை இங்கெல்லாம் டிராக்டர் ஓட்டினா. இவர் தான் இந்த டிராக்டரோட உரிமையாளர். அவரும் எல்லாரும் ஓட்டி டயர்ட் ஆகிட்டார் காலிலேருந்து. இப்போ அதுக்கப்புறம் அவங்க மாமாவை கூப்பிட்டு, விவசாயி கஷ்டப்படக்கூடாதுக்காக அவங்க மாமா அவர் கூப்பிட்டு ஓட்டுறாரு. சரிங்களா? எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள். இந்த நெல்மணி சோறுன்றதை நீங்கள் வந்து பயன்படுத்தி வாழுங்க. ரைட், சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருங்க. வாழ்த்துக்கள்.